கொஞ்சம் நஞ்சல்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் சொன்னால் இப்போ அழுக தான் வரும். இப்போ சண்டை போட்டோம்னா நம்ம ஒரு தடவை 10 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊற்றினேன். வீட்டு வாசலில் கூட வந்து நிற்காத அளவுக்கு என்னை வச்சுருந்தாங்க. ஒரு பொண்ணு நான் நல்லா தான் இருந்தேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்னுடைய கஷ்டம் ஃபுல்லாக சொன்னால் ஒரு ஸ்டோரியே எடுத்து படம் எடுத்தால் சூப்பராக ஓடும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு வி பிக்சல்ஸ். நான் உங்கள் விஜயா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு பாண்டி பஜார் பிளாட்ஃபார்மில் எதுக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பாண்டி பஜார் வந்து சென்னையில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்ட்ரீட்னே சொல்லலாம். ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இந்த பரபரப்பான ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம நிறைய பேரை கடந்து வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி கடந்து வந்த சில பேரில் வந்து அவங்ககிட்ட கேட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்கான ஷோ தான் இது. ஸோ வெல்கம் டு த ஷோ ஷேட்ஸ் ஆஃப் சென்னை. ஸோ வந்து ஷேட்ஸ் ஆஃப் சென்னை நம்ம ஷோவில் வந்து இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மச்சகந்தி. கரெக்டா? ஓகே, மச்சகந்தி தான் வந்து நீ நம்ம கூட இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு என்னதுன்னா, நாங்கள் வந்து பாண்டி பஜார்ல வந்து நிறைய பேரை பார்ப்போம். நம்ம அதில் ஒரு சில பேர்கிட்ட பேசலாமே அப்படின்னு உங்களை பார்த்தோன்னே எனக்கு அட்ராக்ட் ஆயிடுச்சு. அப்படியா? இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு வாங்க பார்த்தீங்களா, பார்த்தவுடன் காதல்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அட்ராக்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ பாசம் ஆயிடுச்சு. அவ்வளோ பாசம் ஆயிடுச்சு. ஸோ என் பேரன் கூட அப்படி, என் பேரனும் அப்படிதான் பேசுவான். என்ன கட்டி பிடிச்சின்னு ஆயாடேன்னு அந்த மாதிரி இருக்கா. சோ அதுதான். சோ வந்து நம்ம மச்சகந்திட்ட கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மச்சகந்தி பேரே டிஃபரெண்டா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? எங்க அப்பா அம்மா தான் கேட்கணும். உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. இதோ பாரத கதையில வருமா. மச்சகந்தி என்ன பண்றீங்க? ஆக்சுவலி என்ன கடை? இந்த பிளாஸ்டிக் வியாபாரம், சீப்பு, சோப்பு, என்ன சீப்பு, கண்ணாடி, டீ வடிகட்டி, அந்த மாதிரி பிளாஸ்டிக் சாமான், பிளாஸ்டிக் ஐட்டம். எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க கடை? இது கொஞ்சம் நாளாதான். எங்க வீட்டுக்காரர் இங்க பழைய. ஓகே. எங்களுக்கு இங்க கடையெல்லாம் இருந்தது. எங்க மாமனார் இருக்கும்போது 74ல கீதா கப்பு ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல பெரிய பழக்கடை இருந்தது, மளிகை கடையெல்லாம் வச்சு நல்ல வசதியா இருந்தாங்க. ஆற்காடு மலை தெருல வீடு இருந்தது. எம்ஜிஆர் ஆபீஸ் எடுத்தாப்புல எல்லாத்தையும் வித்துட்டு ஊரோட போனாங்க. அது எல்லாம் போயிட்டு இப்போ பிளாட்பாரத்தில் வச்சுங்க. இவர் பழ வியாபாரம் பண்ணியிருந்தாரு. அவருக்கு கை கால் வராமல் போயிடும். அதனால அது பழம்லாம் போய் எடுத்துன்னு வர முடியல. அதனால இந்த வியாபாரம். உங்களுக்கு எப்படி இப்போ இது வியாபாரம்லாம் ஆகுதா? ஏதோ சுமாராக ஓடுது. என்ன பண்ணுறது, பெருசாக ஒன்றும் ஆகலை. முன்னாடி நல்லா ஆயிடுது. முன்ன மாதிரி இங்கே ஜனம் வர்றதில்லை. முன்னாடிலாம் பிளாட்பார்ட் மேலே நிறைய கடைங்க இருக்கும். இந்த ரோடு போட்டதுலேருந்து வியாபாரம் கிடையாது. பட் அதான் எப்படி சமாளிக்க முடியுதா? என்ன விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்களே சொல்றீங்க. எல்லாமே எனக்கு கஷ்டம்தான். நான் போய் சரக்கு நான் தான் போட்டுன்னு வரணும். இதெல்லாம் தொடச்சி அடுக்கணும். இந்த இப்போ 11 மணிக்கு வந்தேன்னா இதெல்லாம் அடுக்கி முடிக்கிறதுக்கு 1:30 மணி ஆகிடும். அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு உக்காந்து இருப்பேன். மதியானம்லாம் ஒன்றும் இருக்காது. சாயந்தரம் ஓரளவு வியாபாரம். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 63 வயசு ஆகுது. 63. கஷ்டமா இல்லையா? கஷ்டமாக தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்ல முடியாத அளவு கஷ்டமா தான் இருக்கு. அவரையும் பார்த்துக்கணும், பொண்ணுங்களையும் யாரும் கிட்டக்கல. இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு குடும்பம் எடுத்து அவங்களையும் நம்ம தொந்தரவு. பசங்க 4 பொண்ணு. எனக்கு 4 பொண்ணு. ஓகே, 4 பொண்ணுல ஒருத்தர் கூட பார்த்துக்கல. அவங்க யாரும் பெரியவங்க இங்கே தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் பார்த்துன்னு இருந்தாங்க. அப்புறம் ஏதோ அவங்க வண்டலூர் சைடு போயிட்டாங்க. 2வது பொண்ணு குழந்தை இல்லை, அவள் தான் பார்த்துன்னு இருந்தா. அவங்க வீட்டுக்காரன் சரியில்லை, தண்ணி அடிச்சு எங்கள் வீட்டுக்காருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துடுது.
இப்போ யாரும் இல்லாத போது நாங்கள் சாப்பிட்ணும்ல, வாடகை கொடுக்கணும். சின்ன பொண்ணுங்க கூப்பிட்றா, 3வது பொண்ணும் கூப்பிட்றாங்க. எங்களுக்கு போக விருப்பம் இல்லை. நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது. நம்ம கஷ்டம் நம்மளால. இன்னொரு பக்கம் வந்து உங்க வீட்டுக்காரங்க அவரை பத்தி சொல்லுங்க. என்ன எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எங்களுக்கு 74 ஆச்சு. 74ல. ஓகே. என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அவரு மெட்ராஸ்ல இருந்தாரு, நான் விழுப்புரத்துல இருந்தேன். எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் போலீஸ்காரர், அவர் பார்த்து வச்ச இடம். வீட்டுக்கு சாப்பாட்டு கொடுக்க மாட்டாரு. ஞாயிற்றுக்கிழமைனா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடிப்பார். அப்படியே நானும் வாழ்ந்து 4 பொண்ணை பெற்று அது குடியை விட்ட உடனே அவருக்கு கை கால் வராமல் போயிடும். இந்த லாக்டவுன் வந்தது இல்லை, வீட்லேயே 3 மாதம் முடங்கி இருந்ததை சுத்தமாக எழுந்து நடக்க முடியும். உடம்பும் கொஞ்சம் வெயிட்டு போட்டதுனால நடக்க முடியல அவரால். சம்பாதிக்கிற போது கொடுக்க மாட்டார். இப்போ கொடுத்துருந்தா கூட நம்ம ஓரளவு சேஃப்டி பண்ணி நல்லா சம்பாதிப்பார். காலைல 5 மணிக்கு எழுந்து வருவார், வியாபாரம் பண்ணுவார், நல்லா சம்பாதிப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே வெளியெல்லாம் கூட்டின்னு போவார், பசங்களை அதெல்லாம் செய்வார். இந்த பண்டலூர் கூட்டின்னு போவார், டிவி தடல் நல்லா இருக்கும்போது நல்லா செய்வார். ஆனால் சாப்பாட்டுக்குன்னு வீட்டுக்கு கொடுக்க மாட்டார், வாடகை ஒழுங்காக கொடுக்க மாட்டார். நான் ஸ்கூலில் ஆயா வேலை பார்த்தேன், சமையல் பண்ணி போட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். பட் நமக்கு தோணல ஒரு டைம்ல நீ கஷ்டப்பட்டா நாளைக்கு லைஃப் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 30 வயசு கஷ்டப்பட்டவங்களும் கிடையாது, 30 வயசு வாழ்ந்தவங்களும் 30 வருஷத்துக்கு மேலே நல்லா இருக்குங்குவாங்க. எனக்கு இல்லை. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நல்லா இருந்தேன். வீட்டு வாசலில் கூட வந்து நிற்காத அளவுக்கு என்னை வச்சுருந்தாங்க. ஒரு பொண்ணு நான் நல்லா தான் இருந்தேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் சொன்னால் இப்போ அழுக தான் வரும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்னுடைய கஷ்டம் ஃபுல்லாக சொன்னால் ஒரு ஸ்டோரியை எடுத்து படம் எடுத்தால் சூப்பராக ஓடும். சரி, என்னதான் இவ்வளோ சொன்னீங்க, நீங்களே நான் நிறைய கஷ்டம்லாம் பட்டிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்குமே வந்து அவரை நீங்க தான் குழந்தை மாதிரி பாத்துக்கிறீங்க சொல்றீங்க. எதனால அவ்வளோ லவ் அவர் மேல? அதுதான் பந்தம்ன்றது, புருஷன் கணவன் மனைவின்றது அதுதான் உறவு. வேற என்ன இருக்கு? இப்போ அவரே என்னை அடிக்கலை, துன்புறுத்தலை, கொடுமைப்படுத்தலை, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அது மாதிரி பண்ணுறாரு. நான் ஏதாவது சொன்னோம்னா காலில் கூட விழுந்து கும்பிடுவார். அந்த மாதிரி. அதனால் அந்த இப்போ எவ்வளோ கோபமாக இருந்தாலும் நான் பேசாமல் அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். இப்போ சண்டை போட்டோம்னா நம்ம ஒரு தடவை 10 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊற்றினேன். எங்கள் பெரிய பொண்ணு வயிற்றுல இருக்கும்போது 9 மாதம். ஆமாப்பா, மண்ணெண்ணெய் ஊற்றினேன். இனிமேல் இந்த நம்ம மூஞ்சி நம்ம அப்பா அம்மா பார்க்கக்கூடாது, யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு எரிச்சிக்கலான்னு. அப்போ காலை விழுந்த 2 காலையும் கட்டி பிடிச்சினார். இனிமேல் குடிக்க மாட்டோமா, செய்ய மாட்டோமா. சரி, ஓகே. இப்போ என்ன உங்களுக்கு இதை தாண்டி வரதுன்னா வேற நமக்கு எந்த ஆசையும் கிடையாது. இந்த கடனே இல்லாமல் செத்து போயிடணும் எனக்கு ஒரே ஒரு ஆசை. ஐயோ அந்த அம்மா வாங்கிட்டு செத்து போயிட்டாங்கன்னு மருமக பிள்ளைங்களாம் யாரும் நினைக்கக்கூடாது. கடன் இல்லாமல் செத்து போயிடணும், அவ்வளோதான். ஒன்னாவது சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு வியாபாரம் பயங்கரமா ஆகும், ஜாலியா இருங்க. சரிங்களா? ஒட்டுமொத்தமா உங்ககிட்ட பேசுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கை குத்துறேன். ஓகேவா? தேங்க்யூ.